பேப்டிஸ்டும் நம்ம கோஆர்டினேட்டரும் அதை அனுப்பியிருந்தாரு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுங்க, 2 கொரிந்தியர் 4:14 அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு 4th சாப்டரை முடிச்சிடலாம். ஏன்னா 18 வேர்சஸ் தான் இருக்குது. சரியா? அதனால 14 to 18 பார்த்துட்டு இஃப் டைம் பர்மிட்ஸ் வி வில் மூவ் ஆன் டு சாப்டர் 5. சரிங்களா? 5வது அதிகாரத்தையும் பார்க்கலாம். கொஞ்சம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தை எடுத்து உங்களை நான் தேங்க் பண்ணுறேன். உங்களுடைய பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தொடர்ந்து கண்டினியூஸாக வந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த புக். அதனால இப்போ 2 கொரிந்தியர் மூவ் ஆகிருக்கோம். அதோடைய பேக்ரவுண்டை லேசாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஸ்டடி ஆரம்பிக்கலாம். வாங்க ஹில்டன், வெல்கம். ரைட், ரொம்ப சந்தோஷம். ஓகே, குட். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடி 2 கொரிந்தியர், ஹோப் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள்ல நான் பேசுறது நல்லா கேட்கும். அதனால தான் நான் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு நல்லா வால்யூம் கேட்கும். ஏன்னா ஃபேன் ஓடுறதுனால இது இல்லைன்னா வால்யூம் கேட்காது. சில பேர் 1-2 பேர் சொன்னீங்க வால்யூம் கம்மியாக இருக்குன்னு. ஸோ அதனால பர்பஸ்லி ஐ யூஸ் திஸ். சரிங்களா? ஓகே, குட். ஒருவேளை என்னோட ஆடியோ வீடியோவில் ஏதாவது இஷ்யூ இருந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சேட் பாக்ஸில் மாத்திரம் மெசேஜ் அனுப்பிடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. 2 கொரிந்தியர் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, ஒரு அப்போஸ்தலன் இந்த காலத்துல ஒரு ஊழியன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில நடந்துக்கணும், அவனுடைய மோட்டிவ் எப்படி இருக்கணும், லைஃப் எப்படி இருக்கணும், வாழ்க்கை நோக்கம், ஊழியம், உபதேசம், தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் அமால்கமேஷன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு இன் டோட்டோ. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ தன்னுடைய வாழ்க்கையே அப்பட்டமா வெளிப்படையா பேசுறது. ஏன் அப்படி பேசுறாரு? காரணம் ஏற்கனவே தெரியும், ரிமைண்ட் பண்றேன். ஹிஸ் அப்பாஸ்டல்ஷிப் வாஸ் டவுட்டட், questioned. அவருடைய அப்போஸ்தல அழைப்பை கொரிந்து விசுவாசிகளே, அவர் வளர்த்த விசுவாசிகளே சந்தேகப்பட்டாங்க, கேள்வி கேட்டாங்க. அது பவுலுக்கு பொறுக்க முடியல. அதனால இட்ஸ் a kind of an apologetics. ஓகே, இது அப்போலஜெட்டிக் ஸ்டைல்ல இருக்கும் இந்த லெட்டர். 2 கொரிந்தியர், 1 கொரிந்தியர் இல்லை. 1 கொரிந்தியர் நம்ம பார்த்துட்டோம், ஃபுல்லா இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ். 2 கொரிந்தியர்ல இட்ஸ் a kind of a defense, letter of defense சொல்லலாம். தன்னை டிஃபெண்ட் பண்றாரு. என்ன டிஃபெண்ட் பண்றாரு கேட்கிறாரு. am I not an apostle? அப்போஸ்தலன் இல்லையா? அதனால அப்போஸ்தலன்கிறவங்க எப்படி இருக்கணும்னு தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து சொல்லும்போது நம்ம என்ன டெடியூஸ் பண்ணிக்கலாம்னா, ஊழியம் செய்யறோம் நம்ம, இந்த பகுதி நேரம் முழு நேரம் அதெல்லாம் நான் நம்புறது கிடையாது. ஊழியம் செய்யறவங்க அவ்வளவுதான். சரியா? என்ன கேட்டீங்கன்னா, ஒர்க் பண்றீங்க பாத்தீங்களா, ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் செய்யறீங்களா, நீங்களாம் ஓவர் டைம் ஒர்க்கர்ஸ். சரிங்களா? அதனால எனக்கு இந்த ஃபுல் டைம், பார்ட் டைம், ஓவர் டைம்லாம் வேணாம். ஊழியம் செய்யற எல்லாருக்கும் இந்த கடிதம் பொருந்தும். எந்த நோக்கத்தோட செய்யறோம். இன்னொன்னு, நம்ம செய்தி என்ன? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவென்றும். சரியா? அருமையா சொல்லுவார் கொரிந்தியர்ல. ஸோ அதனால மெசேஜ், நான் எம்எல்ஏ சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். மோட்டிவ், மெசேஜ், மேனர். சரியா? நோட் பண்ணிக்கங்க. மோட்டிவ் எப்படி இருக்கணும், மேனர்னா நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும், மெசேஜ் நம்ம செய்தி எப்படி இருக்கணும். சரியா? இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும். ஒரு ஜெபம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஹெப்சிபா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த 2 கொரிந்தியர் ஸ்டடியை எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கணும். இது யூடியூப்லயும் போகுது. சரியா? பப்ளிக்காவும் இது நாங்கள் போடுறோம். ஸோ அதனால கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹெப்சிபா, கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர்? ஒரு சின்ன ஜெபமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, எசப்பா, இந்த மாலை வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எசப்பா, இந்த நேரத்துல கூட உங்களுடைய சமூகத்திலே, உங்களுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய சமூகத்திலே கூடி இருக்கிறோம்.
ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க. நீங்க எங்களை கைட் பண்ணுங்க. அப்பா, கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். டீச் பண்ற அங்கிளை பிளஸ் பண்ணுங்க. கேட்கிற எங்களை தகப்பனே என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. எந்த விதமான தகப்பனே இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல தகப்பனே அப்பா பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு நாங்கள் இந்த செய்தியை கவனமாய் கவனிக்க எங்க வாழ்க்கையை நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு சேர்த்து கொடுங்க. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you. Thank you, Ma, for your prayer. And Queenie Enolia sister, welcome. Vanga. Thank you for joining us. Okay, right. Okay, welcome, Ma. வாங்க வாங்க. ரெகுலரா வாங்கம்மா எல்லாருமே, சரியா? ரெகுலரா வந்தீங்கன்னா as a teacher எனக்கு சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கமிட்டடா சில பேர் வாரீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ தொடர்ந்து வாங்க, மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. ஓகே, வில் மூவ் ஆன். பேப்டிஸ்ட், யூ கேன் டிஸ்பிளே 2 Corinthians 4:14 காட்டலாம் பேப்டிஸ்ட். ஓகே, 2 Corinthians 4:14. இப்ப 4ஆம் அதிகாரத்துல என்ன பேச வர்றாருன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னு 2ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியத்தெல்லாம் வெறுக்கணும், தந்திரமா நடக்கக்கூடாது. ஒண்ணு பிஹேவியர், நான் சொன்னல மேனர். இன்னொன்னு வேத வசனத்தை புரட்டக்கூடாது, மெசேஜ். அந்த மேனரும் மெசேஜும் இன்னைக்கு 2வது வசனத்துல முடிஞ்ச அதை மனப்பாடம் பண்ணிருங்க. எதை? 2 Corinthians 4வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா தமிழ்ல? ஏன்னா இது ரொம்ப இந்த நாட்கள்ல தேவையானது. எப்படி மேனர் ஆஃப் லைஃப் இருக்கணும், நம்ம மெசேஜ் எப்படி இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க 2 Corinthians 4 2வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். என்ன வசனப்பா, என்ன வசனம்! தைரியமா இதை நம்மளால சொல்ல முடியுமா? இதுல என்ன ஒண்ணுன்னா, ஸ்பிரிச்சுவலா பவுல் எஸ்கேப் ஆகல. நாங்க தேவனுக்கு தான் உத்தமமா இருக்கோம் இல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் we make our life and message sincere both before God, our conscience clear both before God and peopleங்கிறார். நான் அருமையான ஒரு சாட்சியில என்ன கேட்டீங்கன்னா, இப்பேற்பட்ட வசனங்கள்லாம் நம்மளுடைய போர்டுல எழுதி போட்டு தொங்க விடணுங்க. சும்மா காட் பிளஸ் யூ, இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், எப்ப பார்த்தாலும் இதுதான் வீட்டுல தொங்குது. இப்பேற்பட்ட வசனங்கள்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, இப்ப நம்ம 14 போயிடலாம். ஸோ இந்த கான்டெக்ட்ல பேசும்போது இப்ப 14ல என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நல்லா தெரியும், எய்டாட்டஸ், சரியா? நோயிங், சரியா? ஸோ எங்களுக்கு நல்லா தெரியும். என்னது? இப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பத்தி உயிர்த்தெழுதலையும் பத்தி பேசும்போது அந்த கான்டெக்ட்ல பவுல் சொல்றது, ஹோ எகைரைஸ், the one who raised up. யாரை எழுப்பினாரு? அந்த எகைரோனா கிரீக் படிச்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கிரீக் படிச்ச ப்ரிலிமினரி படிச்ச யாராவது வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். யாராவது? புவனா சிஸ்டர் வந்திருக்கீங்க. வேற யார் வந்திருக்கிறா? அவங்க ஒருத்தவங்க தான். புவனா சிஸ்டர் நீங்க ஒருத்தவங்க தான் வந்திருக்கீங்க. யாருமே வேற யார் வந்திருக்கிறா? எகைரோனா ஐரைஸ். சூப்பருங்க, வெரி குட். அங்க வந்திருக்கு பாருங்க, எகை ரைஸ்ன்னு, அதுல இருந்து வந்ததுதான். சூப்பர், தேங்க்யூ. மற்ற ப்ரிலிமினரி படிச்ச ஆட்கள்லாம் பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்னு காணும். ஓகே, எனிவே வாங்க. ஸோ எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன். கீழே காட்டுங்க பேப்டிஸ்ட். குறியான் ஈசூன். ஓகே, குறியான்னா லார்ட். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பின, ஓகே, எழுப்பின தேவன், எழுப்பினவர். ஓகே, அந்த எழுப்பினவர் என தேவன் இல்ல, ஒன் ஹூன்னு சொல்லி போடுறது, சரியா? அப்ப கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும், என்னது? ஹேமாஸ், காய் ஹேமாஸ், ஆல்சோ அஸ், எங்களையும். எங்களைனா யாரு? உங்களையும் என்னையும். இயேசு கிறிஸ்துக்குள்ள யார் யார் இருக்காங்களோ, விசேஷமா இந்த கொரிந்து விசுவாசிகளை, உங்களையும் என்னையும். சுன்னுனா வித்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா த்ரூன்னு சொல்லலாம். ஈசு, த்ரூ ஜீசஸ், இயேசு கிறிஸ்து, சரியா? எகைரை, அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மையும், அந்த திருப்பி எகைரை வந்துருச்சு பாருங்க.
எகைரை. அந்த எய்க்கு மேல ஒரு இது வந்திருக்கு தெரியுமா, ஒரு மார்க்கு, அது ஃபியூச்சரை காட்டுது. அதனால வில் ரைஸ் அப். சரியா? சோ நம்மையும் உயிர்ப்பிப்பார், எழுப்புவார். இப்போ புரியுதா? அப்ப எழுதிக்கிங்க, வாட் ஹேப்பன் டு ஜீசஸ் கிரைஸ்ட் பை காட் வில் ஹேப்பன் டு யூ அண்ட் மீ. தமிழ்ல சொல்றேன். தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது போல நம்மையும் அவர் உயிரோடு எழுப்புவார், இயேசு கிறிஸ்து மூலமாய். கவனிச்சிங்களா? அப்ப வில் ரைஸ் அப். பேப்டிஸ்ட் கொஞ்சம் மேல காட்டுங்கப்பா. எழுப்பி என்ன பண்ணுவாரு? எழுப்புறது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா பாரா ஸ்டேசை. ஓகே, நான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் வேர்டு, நான் கிரீக் டிக்ஷனரி வச்சிருக்கிறேன், அதை உங்களுக்கு பார்த்து சொல்றேன். 2 கொரிந்தியர் 4:14. ஓகே, ரைட். 1 கொரிந்தியர் வச்சிருக்கேன், சாரி, கொஞ்சம் இருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். ஐ எம் ஜஸ்ட் டர்னிங் மை கிரீக் டிக்ஷனரி so that நம்ம அதோடைய ரைட். 2 கொரிந்தியர் 4:4 எடுத்துட்டேன். ஓகே, ரைட். இங்க பாத்தீங்கன்னா ரைட், 2 கொரிந்தியர் 4 ரைட். ஸோ நம்மையும் என்ன பண்ணுவாருன்னா அதே போல எழுப்புவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ. ரைட், ஓகே. ரைட். ஸோ நம்மையும் எழுப்பி என்ன பண்ணுவார்னா ப்ரெசன்ட் பண்ணுவார். பாரா டிடோமை அப்படின்னா கிவ்னு அர்த்தம். அதுலேருந்து வந்த வேர்டு தான் பாரா. ஓகே, ஸ்டேசை. வில் ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம் ஆர் வில் ப்ரெசன்ட். ஓகே, என்ன பண்ணுவார்னா நம்மை ப்ரெசன்ட் பண்ணுவார். சுன் ஹூமின் வித் யூ. சரியா? உங்கள் எல்லாரோட கூட நம்மை என்ன பண்ணுவாருன்னா இந்த அந்த ஹோன்னு சொல்லம்ல, the ஒன்னா, the one whoனா காட். அப்ப காட் என்ன பண்ணுவார்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினது போல நம்மையும் எழுப்பி, ஓகே, அண்ட் ஹீ வில் பிரசன்ட். ஸோ நம்ம எழுப்புவாரு ஃபியூச்சரு, நம்மள பிரசன்ட் பண்ணுவாரு ஃபியூச்சர். ஜீசஸுக்கு நடந்தது பாஸ்ட். சரியா? அவர் எழுப்பிட்டார், எழுப்பினது போல. ஜீசஸை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சது, நமக்கு இனிமே நடக்க போறது. சரியா? அதுதான் 14 போட்டிருக்கு. சரி, எங்க வாசிங்க பார்க்கலாம். யாராவது தமிழ்ல வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:14 தமிழ்ல வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நிறுத்துவார் தான் அந்த பாராஸ்டேசை. சரியா? நிறுத்துவார், தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தான் முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, நோயிங்னு சொல்லி. ஸோ இந்த நோயிங், பிலீவிங் எல்லாம் வந்து பவுலுக்கு முக்கியமான வார்த்தை. சரியா? ஸ்ட்ராங்கான வேர்டு. அஸ்யூமிங், திங்கிங், கெஸ்ஸிங் இல்ல, அதெல்லாம் கிடையாது. ப்ரெஸ்யூமிங் எல்லாம் கிடையாது. அறிந்திருக்கிறோம் அப்படின்னா we know very well God will definitely raise us as he raised Jesus from the dead, and also he will present us. ஓகேவா? ஓகே, we'll move on to the next verse. 15 போலாமா? ரைட். இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு 15ல? ஃபார் 15 பாருங்க. verse 15ல டா கார் பாண்டா ஆல் திங்ஸ், எல்லா காரியமும். ஃபார் கார்னா ஃபார் ஆல் திங்ஸ் ஆர். அடுத்தது காட்டுப்பா பேப்டிஸ்ட், கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா. இது எல்லாம் யாருக்காக? டயாஹூமாஸ், ஃபார் தி சேக் ஆஃப் யூ, உங்களுக்காக. சரியா? உங்கள் நிமித்தமாக, இல்லைன்னா உங்களுக்காக. சரியா? ஃபார் தி சேக் ஆஃப் யூ, இது உங்களுக்காக. ஏன்னா, ஏன் இப்படி தேவன் செய்வாரு? உங்களுக்காக தான் செய்வாரு. ஏன்னா அவருடைய கிருபை. ஹீனா, ஏன்னா நான் கேட்க தெரியுமா? ஏன்னா, சோ தட். ஹீனானா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரீசன். ஹே காரிஸ், கிருபை எப்படிமா பெருகுமா? பிளேரோனா ஃபுல்லு, அபண்டன்ட்னு அர்த்தம். அதுதான் அபவுண்ட்னு போட்டிருக்கு பாருங்க. ஹேவிங் அபவுண்டட். ஓகே, பிளெனையோ சாசா, ஹேவிங் அபவுண்டட். அப்ப கிருபை என்னாச்சுன்னா அப்படி பெருகுமா. கீழப்பா, ஹேவிங் அபவுண்டட் த்ரூ. எப்படி கிருபை யார் மூலமா பெருகும்? பேப்டிஸ்ட் கொஞ்சம் குயிக்கா மூவ் பண்ணுப்பா. ஹேவிங் அபவுண்டட் த்ரூ, பாருங்க,
ஏற்கனவே அபவுண்டன்னு போட்டுட்டு இன்னும் அட்ஜெக்டிவ் மேல அட்ஜெக்டிவ் சேர்க்கிறாரு. இதோட 3 அட்ஜெக்டிவ். அபவுண்டே ஒரு அட்ஜெக்டிவ், மோர் ஒரு அட்ஜெக்டிவ், இன்னொரு மோர் அப்ஜெக்டிவ். பிளே ஆன் மோர் அண்ட் மோர். அப்ப தமிழ்ல என்னன்னா அதிக அதிகமாய் கிருபை பெருகும். சரியா? எதோட? யூக்கரிஸ்டோ. யூக்கரிஸ்ட் அது வந்துதான் யூக்கரிஸ்ட், தேங்க்ஸ் கிவிங். அப்ப நன்றியோட ஓகே அவருடைய கிருபை அதிக அதிகமா பெருகும். இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, பெருகிறது மாத்திரம் இல்ல, பெரிசையோ, அதுவும் இன்க்ரீஸ், இன்னும் ஓகே அதிக அதிகமா உயரும். சரியா? சோ உபயோகப்படுத்துற வார்த்தை என்னன்னா கிட்டத்தட்ட 4 அட்ஜெக்டிவ்ங்க. அதுக்கு மேல பவுலுக்கு வேர்டு கிடையாது. பெரிசையோனா இன்க்ரீஸ். டு எதுக்காக? டேன் டாக்ஷான் டூ தியோ, தேவனுடைய மகிமைக்காக. சரியா? தேவனுடைய மகிமைக்காக கிருபை மேல் ஓகே கிருபை நம்ம மேல அதிகமா பெருகும். அப்ப இதெல்லாம் ஏன் நமக்காக, நம்ம நிமித்தம் இதெல்லாம் ஏன் இருக்குது? ஓகே இவையெல்லாம் இந்த பாண்டான இது எல்லாம் ஏன் நமக்கு இருக்குதுன்னா தேவனுடைய மகிமை ஓகே நம்மள்கிட்ட விளங்கும், நம்மள்கிட்ட காட்டுறதுக்காக அவருடைய கிருபை வந்து அவ்வளவு பெருகும். தமிழ்ல வந்து பெருகும்படின்னு தான் போட்டிருக்கு, ஆனா அநேகருடைய ஸ்தோத்திரம்னு போட்டிருக்கு. சரியா? அநேகருடைய ஸ்தோத்திரம், அந்த யூக்கரிஸ்டோ தான் ஸ்தோத்திரம். சரியா? அநேகருடைய, மோர் அண்ட் மோர். சோ கிருபை அதிக அதிகமா அநேகருடைய ஸ்தோத்திரங்களால, ஸ்தோத்திரம்னா இந்த இடத்துல நன்றி. சரியா? பெருகும்படிக்கு உங்களால இது வந்து உங்களுக்காக உண்டாயிருக்கிறது. நானே தமிழ்ல வாசிக்கிறேன். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. அப்ப தேவனுடைய மகிமை எப்படி விளங்கும்? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எப்படி தேவனுடைய மகிமை விளங்குனுச்சு? மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பியவருடைய மகிமை விளங்குனுச்சுல, அதே மாதிரி தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையில கிருபை வந்து அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. எவையெல்லாம்? இந்த பாண்டானா என்னது? இவையெல்லாம்னா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் நம்மை எழுப்புவாரா? அவருக்கு முன்னாடி நிலைநிறுத்துவாரா? இது ரெண்டும் தான் இவை எல்லாம்னா. சரியா? அதனால கிருபையா ஆண்டவர் நமக்கு இதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதுக்காக நம்ம தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட கொண்டு வர்றாரு. சரிங்களா? இப்ப 16ல என்ன சொல்ல வர்றாரு? 16, 17, 18 இந்த 3 வசனத்தை நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல பாத்திரலாம். therefore ஆனபடியினாலே. அப்ப எதை பிளாட்ஃபார்மா பவுல் வைக்கிறாருன்னா, இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை உயிரோடு எழுப்பி, எப்ப நம்மளாம் செத்து போயிருவோம்ல, இறந்திருப்போம்ல, கல்லறையில் அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல, இல்ல உயிரோடு இருக்கும்போது ஆண்டவருடைய வருகையில மறுபடியும் உயிர் தெழுவோம்ல. சோ இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நாங்க என்ன ஆக மாட்டோம் தெரியுமா? ஊக்குனா நாட்டு. இந்த ஊக்கு வந்தாலே நாட்டு. என்ன வார்த்தை யூஸ் பண்ற பாரு? எக் கக்கூமன். ஓகே, எக் கக்கூமன். நாங்க என்ன ஆக மாட்டோம்? நாங்க சோர்ந்து போக மாட்டோம். சரியா? சோ எங்க இருதயத்தை நாங்க விட்டுற மாட்டோம்னா நாங்க சோர்ந்து போக மாட்டோம்னு அர்த்தம். சரியா? 16 எஸ் எஸ் அப்படின்னா டு கிவ் இன்டு ஈவில் அப்படின்னு அர்த்தம். கக்கோனா பேடுன்னு அர்த்தம், கக்காஸ்னா. சரியா? சோ நாங்க என்ன பண்ண மாட்டோம்? எங்க இருதயத்தை தேவையில்லாம ஓகே ஈவில்ல ஈடுபட மாட்டோம். இன்னொன்னு நாங்க சோர்ந்து போக மாட்டோம். சரியா? ரைட். ஏன் ரீசன் சொல்றாரு. ஏன் சோர்ந்து போக மாட்டோம்னா, பட் எய் காய் இண்டீட் உண்மையிலுமே ஹோ எக்ஷோ. எக்ஷோனா இந்த எக்ஸிட்ங்கிற வேர்டு தெரியுமா? அதுல இருந்து வந்தாதான் எக்ஷோ, அவுட்வேர்ட். நம்மளுடைய ஆந்திரபாஸ்னா மனுஷன், நம்முடைய உள்ளான மனுஷன். சரியா? இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா அவுட்வேர்ட்னா வெளியான மனுஷன். சரியா? வெளிப்புறகமா இருக்கிற மனுஷன் என்ன ஆவான்னா, ஏன்னா சரீரம் தானே அங்க உயிரோடு எழுப்பப்படுத போது. அப்ப சரீரத்தை பத்தி பேசும்போது இந்த அவுட்வேர்ட் மென்னா பாடி. சரியா? நம்மளுடைய சரீரம். இந்த சரீரம் என்ன ஆகும்னா டிகே ஆகும். அங்க போட்டிருக்கு பாத்தீங்களா? இஸ் பீயிங் brought to டிகேன்னு. டயாப்தெரைட்டை வாசிக்கிட்டா, டயாப்தெரைட்டை என்னது? டு டிகே. It pictures the process of continual decay. எப்படி நம்மளுடைய சரீரம்லாம் டீகம்போஸ் ஆயிரும். சரியா? மற்ற மதங்கள்ல எரிச்சிடுவாங்க, நம்மளுடைய சரீரத்தை புதைப்பாங்க. அப்ப நம்மளுடைய பாடி என்ன ஆகும்னா டீகே ஆகும். அப்ப வெளிப்பிரகாரமான நம்மளுடைய சரீரம்
கட்டாயம் என்ன ஆகும்னா இப்படி அழிந்து போகும். சரியா? டிகே ஆகும். ஆனா அல்லுன்னு போட்டிருக்கு பாருங்க, பட் இல்லைன்னா எட். ஆனா இன்னொரு மனுஷன் ஒருத்தன் இருக்கான். ஃபர்ஸ்ட் பார்த்தது எக்ஷோ, ஆப்போசிட் வந்து எசோ. மேல பாத்தீங்கன்னா எக்ஷோன்னு போட்டிருக்கு, அது வெளிப்பிரகாரமா அவுட்வேர்டு. இன்வேர்டுக்கு கிரீக்ல என்னன்னா எசோ, இன்னர். இன்னர் ஆஃபர்ஸ்னா நம்முடைய உள்ளான இருக்கிற மனுஷன். ஏன்னா ஏற்கனவே ஆந்திரபாஸ்னு யூஸ் பண்ணிட்டாரு, திருப்பி ஆந்திரபாஸ்னு யூஸ் பண்றது. ஆந்திரபாஸ்னா மேன். அப்ப உள்ளான மனுஷன் அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஆவான்னா அனா கைனோச்சை. கைனோனா நியூன்னு அர்த்தம். இது காம்பவுண்ட் வேர்டு. ஆனா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு வந்து காம்பவுண்ட் வெர்பு. ரொம்ப பவர்ஃபுல்லான இது எப்ப கிரீக்ல யூஸ் பண்ணாலும். நம்மளுடைய உள்ளான மனுஷன் ஊற்றைன்னு முடியுது பாருங்க. அப்ப இது வந்து பாசிவ். ஓகே, பிரசன்ட் பாசிவ். இஸ் பீயிங் ரெனியூடு. புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருப்பானா. எப்படி டிகே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சரீரத்தை அழிக்குமோ நம்ம இறந்த பிறகு, அப்படியே கான்ட்ராஸ்டா இங்க நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளான மனுஷன்ல ஒவ்வொரு நாளும் புதிதாகிக்கிட்டே இருப்போம். பாருங்க, ஒவ்வொரு நாளுங்கிறதுக்கு நாளுக்கு நாளுங்கிறாரு. ஹேமரானா டே, ஹேமரா காய் ஹேமரா, டே பை டே. சரியா? டே அண்ட் டே, நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாகிட்டே இருப்பான். அப்ப ரெண்டு காரியம் நடக்குது. ஒண்ணு, நம்ம இறந்து போனாலும் நம்ம பாடி வந்து டிகே ஆயிரும். அதனால நாங்க ஒன்னும் சோர்ந்து போக மாட்டோம். we do not lose heart. ஐயோ நாங்க செத்து போன பிறகு எங்க பாடி எல்லாம் நாருமே, பரவாயில்லங்கிறேன். ஆனா இன்னொன்னு எங்களுக்கு என்னது நம்பிக்கை, எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப which is important? இன்னர் மேன் இஸ் இம்பார்ட்டன்ட், இன்னர் விமன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் உள்ளான மனுஷனுக்கு நம்ம டெய்லி தீனி போடணும். வசனத்தின் மூலமா, ஆராதனை மூலமா, ஐக்கியத்தின் மூலமா, ஜெபத்தின் மூலமா. சரிங்களா? உள்ளான மனுஷனுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும், ரெனியூ ஆயிட்டே இருக்கணும். சரியா? எங்க வாசிங்க பார்க்கலாம் யாராவது. 16 வாசிங்க. 16 தமிழ்ல வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கவனிச்சிங்களா? இது பிரசன்ட்ல நடக்குது. இன்னொன்னு பாசிவ்ல இருக்கு. அப்ப யாராவது தான் நம்மள வந்து ரெனியூ பண்ணணும். நம்மள நானே ஐ cannot renew myself. எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ செஞ்சாரோ, இயேசு கிறிஸ்து பாசிவ் தான். இயேசு கிறிஸ்துவே மரணத்தோட உயிரோடு எழுந்திருக்கல. இல்ல ஜீசஸ் உயிரோடு எழுந்திருக்கல. தேவன் தான் இயேசுவை மரித்தோலிருந்து எழும்ப பண்ணினார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். அப்போ சொன்னபடிகளை வாசித்து பாருங்க. எல்லா நிருபங்களையும் வாசித்து பாருங்க. இட் இஸ் த பவர் ஆஃப் காட் ஹூ ரைஸ்ட் ஜீசஸ் ஃப்ரம் த டெட். அதனால எங்களையும் இதே ஆண்டவர் காட் த ஃபாதர் வில் கண்டினியூ டு ரெனியூ அஸ். புது ஆசிட்டே இருப்பார். புது பலன் கொடுத்து எங்களை என்ன பண்ணுவார், உள்ளான மனுஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு, ரெனியூ பண்ணுவார். அதனால நாங்க சோர்ந்து போக மாட்டோம். சரியா? ஏன் இப்ப சோர்ந்து போக மாட்டோங்கிறாருன்னு ரீசனை கவனிச்சீங்கன்னா என்னன்னா, எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு. ஏன் இயேசுவ மரணத்தோட நிப்பாட்டல, உயிரோடு எழுந்தாரு? அதே மாதிரி நம்ம மரணத்துக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் கட்டாயம் இயேசுவ உயிரோடு எழுப்புனது உண்மைதான், நம்மையும் உயிரோடு எழுப்புவார், தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்துவார். ஓகேவா? இதுதாங்க ஸ்ட்ராங்கான ஃபெய்த், விசுவாசம் நமக்கு இருக்கணுங்க. அடுத்தது 17 இன்னும் ஒண்ணு சொல்றார். இப்ப பரோட்டிகா, டோகார் பரோட்டிகா, மொமெண்ட்ரி, இப்போதைக்கு இருக்கிற பரோட்டிகா. ஓகே, பரோட்டிக்கான என்ன மீனிங் சொல்லிட்டா, டெம்பரரி, momentary. It indicates a short amount of time, including the temporary, till life ends or the Lord comes. சரியா? So right. அப்ப இப்ப லேசான எலாஃப்ரான். ஓகே, எலாஃப்ரான்னா லேசான, லைட், நாட் ஹெவி. மத்தேயு 11:30. யாராவது வாசிங்க. ஏன் இந்த ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல கிரீக் டிக்ஷனரியில. மத்தேயு 11:30 வாசிங்க. இந்த லேசான மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது என்றார். ரைட். அந்த லகுவான்னு போட்டிருக்குல்ல,
மெதுவா லகுவான்னு போட்டிருக்குல்ல, அதான். அப்ப சீக்கிரமா, ஓகே, அது சீக்கிரமா என்ன ஆயிரும்னா, அது சீக்கிரம் ஒண்ணு, இன்னொன்னு ரொம்ப லைட்டா இருக்கிறது. எது? அஃப்ளிக்ஷன். அந்த ஃபிளிப் போட்டிருக்கு பாருங்களா, த்ரிப்சியோஸ். அந்த த்ரிப்சியோஸ் தான் அஃப்ளிக்ஷன், உபத்திரவம். அப்ப உபத்திரவத்தை பத்தி பவுலுடைய கண்ணோட்டம் என்னன்னா, அது சீக்கிரமா நீங்கிரும். இன்னொன்னு லேசான உபத்திரவம். ஆனா நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? அப்படியே ஆப்போசிட். என் வாழ்க்கையே உபத்திரவம் தானா? இந்த உபத்திரவம் பயங்கர வெயிட்டா இருக்குன்னு நம்ம யோசிப்போம். இதுதான் விசுவாசிகளுடைய மோட்டிவ். நல்லா கவனிங்க. என்ன துன்பம், உபத்திரவம், போராட்டம் ஊழியத்துல, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில வந்தாலும் நல்லா கவனிங்க. இது எல்லாம் டெம்பரரி, லைட் வெயிட். தயவு செய்து இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்ட்ரி, டெம்பரரி. லைட்னஸ்னா நாட் ஹெவி. ஆனா நம்ம அப்படி ஆப்போசிட்ல, என் தலை விதிப்பா, அதுல வேற இதுல வேற சொல்லுவாங்க. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா இருந்துட்டு போட்டோம். அப்படிதான் சொல்றோம். பரவாயில்ல. மொமெண்ட்ரி லைட்னஸ். சரியா? இந்த உபத்திரவம் யாரோட? நம்மளுடைய உபத்திரவம். ஹேமோன். சரியா? அதி சீக்கிரத்துல சீக்கிரமா நீங்கி போகும். ஓகே, லேசான இந்த உபத்திரவம். இப்ப எதுக்கு கம்பேர் பண்றாரு பாருங்க. காத்து. அடுத்த வார்த்தை ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்ப். ஹூப்பபோலே. இந்த ஹைப்பர் போலிங்கிற வேர்டு ஐ திங்க் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். ஹைப்பர் போலினா ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்றது. இதுல இருந்து வந்ததுதான் ஹூப்பர் போலேன். ஹூப்பர்ங்கிறது ப்ரிபோசிஷன், போலேங்கிறது வெர்பு. ஹூப்பர் போலேன்னா சர்பாசிங். ஓகே, சர்பாசிங். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப அதிகமா. ஓகே, டு இஸ் ஹூப்பர் போலே. எக்ஸ் பாருங்க, சர்பாசிங் டு சர்பாசிங். சரியா? ஸோ அதிகமான, ரொம்ப அதிகம், அதுக்கு மேல வார்த்தை கிடையாது. ஓகே, ரொம்ப அதிகம், அதிகமான. ஐனையோன்னா நித்திய, எட்டர்னல். அயனையோ சோயர எட்டர்னல் லைஃப். ஓகே, அந்த மகிமையான பாரோஸ், வெயிட், கனம், டாக்ஷேஸ், கன மகிமைக்கு. சரியா? உருவாக்குகிற. காட் எர்கா. எர்கானா ஒர்க்கு, காட் எர்கட் சைடுனா இஸ் ப்ரொடியூசிங். அப்ப என்ன சொல்றாருன்னா, அதி சீக்கிரத்துல நீங்களும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம், அந்த எக்ஸசிவ்னு சொன்னார் பாத்தீங்களா, மிகவும். ஓகே, தமிழ்ல தான் போட்டிருக்கு, மிகவும். ஓகே, அதிகமான, மிகவும் அதிகமான. சரியா? சோ எதுக்கு அதை கம்பேர் பண்றாரு? மிகவும் அதிகமான நித்தியமான கன மகிமை. அந்த கவனிச்சீங்களா? அயனையோன் பாரோஸ் டாக்ஷேஸ். நித்தியமான கன மகிமையை உண்டாக்குகிறது. அந்த உண்டாக்குறது தான் ப்ரொடியூசிங், உருவாக்குகிறது நமக்கு. சரியா? அப்ப பவுல் எதோட கம்பேர் பண்றாருன்னா, டெம்பரரி வேர்சஸ் பெர்மனன்ட், எட்டர்னல். சரியா? ஸோ அதனால நானே பார்க்கிறேன். 17 அதி சீக்கிரத்துல நீங்களும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை நம்மளுக்கு உண்டாக்குகிறது. சரியா? அப்ப என்ன இந்த இடத்துல அதிகமான நித்திய கன மகிமை? நம்ம உயிரோட எழுப்பி அவருக்கு முன்னாடி போய் நிக்க வைக்கிறாரு பாத்தீங்களா, நிறுத்துறாருல்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியமே ஒழிய, இப்ப நம்ம படுற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் முக்கியம் கிடையாது. கவனிச்சீங்களா? முதல்ல பாடியை பத்தி பேசுறாரு. ஓகே, இந்த பாடி எல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, அழிஞ்சு போயிரும், அவுட்டர். இப்ப எதை பத்தி பேசுறாருன்னா, உபத்திரவத்தை பத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஹி டாக்ஸ் அபவுட் பாடி, செகண்ட் ஹி டாக்ஸ் அபவுட் சஃபரிங். இப்ப புரியுதா? இப்ப இந்த கம்பேரிட்டிவ் இது லாங்குவேஜ் தெரியுதா? இது தாங்க நமக்கு வாழ்க்கையில வேல்யூ, பிரியாரிட்டி. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். ஆனா உலகத்தான் இப்படி யோசிக்க மாட்டான். இதுதான் வேல்யூ. சரியா? சோ இப்ப அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மே இல்ல, என்னது? ஸ்கோபோட்டோன். 18ல ஸ்கோபோட்டோன் போட்டிருக்குது. என்ன ஸ்கோபோட்டோன்? ஸ்கோபியோனா டு ஃபிக்ஸ் ஒன்ஸ் கேஸ் அப்பான். நம்ம பார்க்கக்கூடிய, கான்சென்ட்ரேட் ஒன்ஸ் அட்டென்ஷன் அப்பான், அதுக்கு மீனிங். சரியா? அப்ப நம்ம பார்க்கக்கூடிய,
பார்க்க கூடாத, ஏன் மே போட்டுடுச்சுல, ஆர் நாட் லுக்கிங். சரியா? அப்ப நம்ம பார்க்க கூடாதது அல்ல. தமிழ்ல காணப்படுகிறவைகள் அல்ல. என்ன காணப்படுது? நம்ம கண்ணுல பாக்குறோம் தெரியுமா? இந்த ஸ்கோப்புங்கிற வேர்டு தெரியுமா? இங்கிலீஷ்ல ஸ்கோப்பு அங்க வந்திருக்கு பாருங்க. ஸ்கோப்போட்டோன். அந்த முதல் தான் நம்மளுக்கு இது ஸ்ட்ராங்கான ஸ்டெம். ஸ்கோப்போ, அதுல இருந்து வந்தா ஸ்கோப். அப்ப நமக்கு இங்க ஸ்கோப் கிடையாது. நம்ம பாக்குறோம், கண்ணால பாக்குறோம்ல, இந்த காணப்படுறது கிடையாது, பாக்குறது கிடையாது. அந்த அந்த திங்ஸ் கிடையாது. ஹேமூன் நம்ம பாக்குறது. ஹேமூன்னா நம்ம. டா பிளப்போமெனா, பீயிங் சீன், த திங்ஸ் பீயிங் சீன். சரியா? சோ அப்ப காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை. ஃபர்ஸ்ட் பார்த்தது காணப்படாதது, ரெண்டாவது பார்க்கிறது காணப்படுறது. சரியா? அங்க பாருங்க, அல்லாஹ் டா மே, திருப்பி மே வருது பாருங்க, பிளப்போமெனா, திருப்பி இந்த வார்த்தை வருது. காணப்படுபவைகள் அல்ல, காணப்படாதவைகளாகிய. சரியா? அவைகள் தான் பாருங்க பீயிங் சீன், பட் தி திங்ஸ் ஆர் நாட் பீயிங் சீன். தி திங், திருப்பி டான் வந்தாலே திங்ஸ். கார் பிளப்போமெனா. அப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன ஆகும்னா ப்ரோஸ் கைரா, டெம்பரவரி. சரியா? நம்ம கண்ணால இந்த உலகத்துல பாக்குறது, எதை பாக்குறோம்? எல்லாரையும் பாக்குறோம், சரீரத்தை பாக்குறோம், உலகத்தை பாக்குறோம். இது எல்லாம் டெம்பரவரி தான். சரியா? டெம்பரவரிக்கு என்னன்னு போட்டிருக்கு? அனித்தியம்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தை போட்டிருக்கு. டெம்பரவரிக்கு அனித்தியம். ப்ரோஸ் ஓகே கைரா. நான் வாசிக்கிட்டேன். ப்ரோஸ் கைரா என்னது? ஃபார் அ டைம், டெம்பரவரின்னு போட்டிருக்கு. சரியா? அப்ப பாக்குறதெல்லாம் டெம்பரவரி. டா டே பேப்டிஸ்ட் காட்டுங்க. மே மே. பார்க்காதது பிளப்போமெனா, பிளப்போனா ஐசி, மேனா பார்க்க முடியாது. அப்ப பார்க்க கூடாதது, காணக்கூடாதது அப்படியே டெம்பரவரிக்கு ஆப்போசிட் என்ன? பெர்மனன்ட். பைபிள் லாங்குவேஜ்னா எட்டர்னல், அயோனியா. ஓகே, அயோனியா, அயோனியா எட்டர்னல். அப்ப பிராஸ் கைரா வெர்சஸ் அயோனியா. பார்க்கறதெல்லாம் அழிஞ்சு போயிரும், நித்தியமானது கிடையாது. பார்க்காததுதான் நித்தியமானது. இப்ப யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், யார் கரெக்டா சொல்றீங்க? பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். இப்ப சொல்லுங்க. நம்ம பார்த்த இந்த கான்டெக்ட்ல பார்க்க கூடாதது எதுன்னு யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எது பார்க்க கூடாதது? கமான், ஸ்பீக் அப், பேசுங்க. எது பார்க்க கூடியது, எது பார்க்க கூடாததுன்னு நம்ம இப்ப பார்த்த ஸ்டடியில வச்சு சொல்லணும். சொல்லுங்க. எனிபடி? போனா சிஸ்டர் சொல்றீங்களா? சொல்லுங்க. எது பார்க்கக்கூடியது, எது பார்க்க கூடாதது? வாங்க ரோஸ்மா சிஸ்டர், சசிகலா மேடம் வாங்க, சார்ல்ஸ் பிரதர் வாங்க. ரைட், பேசுங்கப்பா. இந்த காணப்படுகிறவைகள்லாம் போட்டிருக்கு. காணப்படுகிறவனா பிளப்போனா ஐசி. போனா சிஸ்டருங்களா தெரியும். பிளப்போனா ஐசி. பார்க்கறது எல்லாம் டெம்பரரி. பார்க்காதது நம்ம தமிழ்ல சொல்ல போனா நிரந்தரமானது, நித்தியமானது, நிலையானது. என்ன? நம்ம பாக்குறதுன்னா நம்ம அந்த உலகத்துல உள்ள பொருட்கள், வானம், இல்ல பூமி. இல்ல 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 இல்ல. நான் சொன்ன கான்டெக்ட் இந்த வசனத்துல சொல்லணும். வசனத்துல சசிகலா சிஸ்டர் சொல்லுங்க. பரலோகம். அங்க இங்க பரலோகத்தை பத்தி, ஊரநாஸ் பத்தி எல்லாம் பேசல. ஊரநாச பத்தி பேசல. இங்க இருக்கிற வார்த்தையை சொல்லுங்க, யார் சொல்றீங்கன்னு. நான் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ளீஸ். உள்ளான மனிதன். சூப்பருங்க. உள்ளான மனிதனை நம்ம பார்க்க முடியாது. ஆஹா 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 ஆஹா. யாரு சொல்றது? பேசுறது யாரு? ஷீலா பீட். ஓ, ஷீலா பீட்டர் சிஸ்டர், யூ ஆர் எக்ஸாக்ட்லி ஹிட்டிங் த நெயில் ஆன் த ஹெட். See, நம்மளா ஒரு இன்டர்பிரேஷனை வச்சுக்கிறத விட ஆத்தர் என்ன தெரியுமா இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு? வெளியே இருக்கிற மனுஷன் இத பார்க்க முடியும், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, டிகே ஆயிரும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, என்னதான் சென்ட் போட்டாலும், நம்ம பியூட்டி பார்லர்ல போட்டு என்னதான் நம்ம சரீரத்தை வச்சிருந்தாலும், இதெல்லாம் ஒரு நாள் டிகே ஆகும். இததான் சொல்றாரு. பார்க்கிற இந்த சரீரம்
இல்லை. இந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற கான்டெக்ஸ்ட் வரும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்காதது இப்ப ஈஸியா சொல்லிடுவீங்க. எக்ஷோ அவுட்டர் மேனை பாக்குறீங்க, இன்னர் மேன் பார்த்தோம்ல, அந்த உள்ளான மனுஷனை பார்க்க முடியாது, இன்னர் மேனை பார்க்க முடியாது, இன்னர் விமனை பார்க்க முடியாது. அவன்தான் ரெனியூ ஆகிட்டு, ஓகே, அவனை தான் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுதான் நிரந்தரமானது, நித்தியமானது, நித்திய ஜீவனுடையது. சரியா? சோ இதுதான் இந்த இடத்துல சரியான மீனிங். சரியா? சோ இன்னொன்னு என்ன மீனிங் கொண்டு வரலாம்னா, நம்ம பார்க்கிற அனுபவிக்கிறது உபத்திரவம். இந்த உபத்திரவம் எல்லாம் டெம்பரவரி. இந்த கான்டெக்ட் பேஸ் பண்ணி பேசுறேன். நான் திருப்பி சொல்றேன், நம்மளோட பைபிள் ஸ்டடியில எந்த சர்ச் டினாமினேஷனை பத்தி நான் பேச மாட்டேன், டாக்டரினை பத்தி பேச மாட்டேன். ஆத்தருடைய அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். சரியா? இன்னொன்னு என்னன்னா, உபத்திரவம், கஷ்டம், கண்ணீர், பாடுகள், உண்மையை சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில இருக்குல்ல, இது எல்லாம் டெம்பரவரி. அதுவும் என்ன வார்த்தை யூஸ் பண்றது தெரியுமா? சீக்கிரத்துல நீங்கிடும், லேசான 2 வார்த்தை, உபத்திரவம். சரியா? அதனால தயவு செய்து டு நாட் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம். ஆனா ஐயா நீங்க சொல்லிடுவீங்க என்ன, ஆனா என் வீட்டுல வந்து பார்க்கணும்னு, அண்ணா ரொம்ப ஏங்க எனக்கும் இருக்குங்க, ஓப்பனா பேசுறாங்க, எனக்கும் இருக்குங்க. பிரச்சனை உபத்திரம் இல்லாத, கஷ்டம் இல்லாத ஆள் யாருன்னு சொல்லுங்க. நம்ம அத பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவும், அதை எடுத்துக்கிற மோட்டிவ், அதுதாங்க முக்கியம். we should not be bogged down. அதனால சொல்றாரு, we do not lose heart. நாங்க சோர்ந்து போகிறது இல்ல. ஏன் அதை சொல்றாரு? உண்மையை சொல்லுங்க, எத்தனை தடவை நம்மள சோர்ந்து போக வைக்கிறது இல்ல, தெளிவா அடிக்கிறாரு. சோர்ந்து போக மாட்டோமா? we do not lose heart. ஏன் ஏன் எங்களுக்கு நல்லா தெரியும் உபத்திரவெல்லாம் சீக்கிரம் நீங்கிடும். ஆனா ஒண்ணு, நித்திய கன மகிமை நீங்காதது. சரியா? அப்படியே ஆப்போசிட். சோ ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உயிரோட எழுப்பி அவருக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணுவார், நிக்க வைப்பார். பியூட்டிஃபுல் ஹோப்ல. என்ன நம்பிக்கைங்க, போங்க, செம்ம நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை தாங்க நம்மளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு பார்த்தோம்ல, தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம், யூகரிஸ்டோ, தேங்க் பண்ணவும், இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கவும் நமக்கு உதவி செய்யும். ஓகே, நவ் த டைம் இஸ் யோர்ஸ். ஏதாவது சொல்லணும், எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, என்ன புரிஞ்சுச்சு, என்ன கருத்து உங்களுக்கு இப்ப புதுசா தெரிஞ்சது, இல்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இல்ல டவுட் ஏதாவது கேட்குறீங்களா? த டைம் இஸ் யோர்ஸ். நமக்கு இன்னும் ஒரு 20 minutes இருக்குது. ஒரு 5 minutes நம்ம டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டு we will move on to chapter 5. ஓகே ரைட், த டைம் இஸ் யோர்ஸ். உங்கள் நேரம். முடிஞ்ச வரைக்கும் அப்ளிகேஷன்ல பேசுங்க. நான் ஏற்கனவே 2-3 அப்ளிகேஷனை சொன்னாலும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையை குறித்து, போராட்டத்தை குறித்து எண்ணங்கள் எப்படி இருக்கு, பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, இந்த ஆழமான உண்மை நம்முடைய இதயத்துல, மைண்ட்ல, நோயிங், ஆயுடாச்சேங்கிறாருல, ஆயுதட்டஸ், நோயிங், இந்த அறிவு, ஆழமான அறிவு நமக்கு இருக்குதா? கமான் ஸ்பீக் அப். 10 பேர் இருக்கீங்க, பேசுங்க. இல்லைன்னா ஏன் இருக்க மாட்டேங்குது? வாங்க சிஸ்டர் ரோஸ்மா, வெல்கம். சசிகலா மேடம், வாங்க 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 வாங்க, சொல்லுங்கப்பா. எப்பா பைபிள் ஸ்டடிப்பா, கொஞ்சம் பேசுங்க. என்ன எல்லாருமே பேச யோசிக்கிறீங்க? ஓகே ரைட். ரைட், நீங்களாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன 5ஆம் அதிகாரம் போய் 8 மணிக்குள்ள முடிங்கன்னாங்கிற மாதிரி. சரியா? ஓகே, we'll move on to, excuse me, we'll move on to chapter 5. போயிடலாமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு போலாம். Turn your Bible. Baptist, you can show the screen. 2 கொரிந்தியர் எத்தனை வசனங்கள் பார்க்க முடியுமோ ஒரு 2 or 3 verses நம்ம வேணா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, Baptist, you can show the screen, chapter 5. ஓகே,
அவர் காட்டுற வரைக்கும் நான் படிக்கிறேன். சாப்டர் 5. ஆயிடமன் ஃபார் வி நோ. திருப்பி திருப்பி வர வார்த்தை, நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவ விசுவாசம் என்பது நம்முடைய ஓகே முழு அறிவு. இட்ஸ் நாட் ஃபீலிங். நாங்கள் உணர்கிறோம் இல்ல, நாங்கள் அறிந்திருக்கிறோம். வி நோ. எங்கேயுமே பவுல் வி ஃபீல் வி திங்க்னு எழுத மாட்டார். சரியா? வி நோ. அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை பாருங்க, ஆயிடமென். ஆயிடா அப்படின்னா நோன்னு அர்த்தம். ஆயிடமென். கிரீக் படிச்சவங்களுக்கு தெரியும், ஓமென். ஓகே, வந்தாலே வி. இந்த இடத்துல ஆயிடமென்னு வருது பாருங்க, மென். வி நோ. என்ன தெரியும்? என்ன எங்களுக்கு நல்லா தெரியும்? ஃபார் வி நோ போட்டி தட் இயான் இஃப், ஒரு வேலை. இஃப்னா கண்டிஷன், ஒரு வேலை. எப்பிகியாஸ். கே அப்படின்னா லேண்டு இல்லைன்னா எர்த்துன்னு அர்த்தம். எப்பி ப்ரிபோசிஷன். அந்த கெயாஸ்ன்னு வருது பாத்தீங்களா, அந்த காமா, அதுதான் லேண்டு எர்த்து. எப்பிகாஸ் அப்படின்னா எர்த்லி. ஓகே, இந்த பூமிக்குரிய. சரியா? நம்முடைய பூமிக்குரிய. ஹேமோன்னா கீழே போட்டிருப்பாருங்க பர்சனல் ப்ரனவுன். பி ப்ரோன் போட்டிருக்கல, பர்சனல் ப்ரனவுன். நம்முடைய ஓகே இந்த சரீரம், இந்த பூமிக்குரிய வீடுன்னு போட்டிருக்கு. ஆய்காஸ்னா ஹவுஸ். என்ன பூமிக்குரிய வீடு? நீங்க பிளாட்ல இருக்கிறது கிடையாது, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற வீடு கிடையாது. இந்த இடத்துல பூமிக்குரிய வீடு. தமிழ்ல கூடாரம்னு போட்டிருக்கும். பட் ஐக்கியானா கூடாரம் கிடையாது, வீடு தான். சரியா? ஸோ அதனால இந்த பூமிக்குரிய தமிழ்ல கூடாரம்னு போட்டிருக்கு, ஆனா வீடு தான். கூடாரத்துக்கு ஆக்சுவலா வேற வேர்டு. பூமிக்குரிய வீடு. இந்த பூமிக்குரிய வீடு எதுனா நம்மளுடைய சரீரம். அப்ப ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்துல முடிச்ச அந்த காரியத்துடைய இடையோடி வருகிற சத்தியம்தான். சரியா? இந்த பூமிக்குரிய சரீரம், வீடுனா சரீரம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அனாலஜின்னு சொல்லுவாங்க. சரியா? அனாலஜி. பூமிக்குரிய இந்த வீடு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க, ஸ்கேனோஸ். இதுதான் டென்ட். சரியா? டென்ட். இது கூடாரம். சரியா? அப்ப பூமிக்குரிய இந்த வீடு, நம்முடைய வீடு. ஓகே, தமிழ்ல என்ன போட்டிருக்கு? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. கரெக்ட் தான், கரெக்ட் தான். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. கரெக்ட் தான், தமிழ்ல போட்டிருக்கிறது கரெக்ட் தான். பூமிக்குரிய கூடாரமாகிய. ஓகே, அது போல உள்ள நம்ம வீடு. இது நம்முடைய சரீரத்தை பத்தி பேசிட்டு, இது என்ன ஆகும்? என்ன ஆகும்? கட்டாலூத்தே, அழிஞ்சு போயிரும். ஓகே, கட்டாலூத்தேனா கம்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் கட்டாலூவோ. கட்டாலூவோனா டிஸ்ட்ராய். இட்ஸ் எ மெட்டஃபர். ஓகே, இட்ஸ் எ மெட்டஃபர் ஆஃப் டிஸ்மேண்ட்லிங் எ டென்ட். எப்படி ஒரு டென்ட்டை கட்டி டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க தெரியுமா, பிரிப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி அந்த வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு டிஸ்மேண்டில் பண்ணப்படும், இல்லைன்னா அழிஞ்சு போயிரும், டெஸ்ட்ராய்டு. ஓகே, கட்டாலுவோனா டெஸ்ட்ராய்னு அர்த்தம், அழிஞ்சு போயிரும். இப்ப திருப்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய சரீரமும் எழுதிக்கிங்க, நம்முடைய சரீரமும் நம்ம சந்திக்கிற போராட்டங்களும் நிரந்தரமானது அல்ல. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். தயவு செய்து நோட் பண்ணுங்க, டைரி இருந்தா நோட் பண்ணுங்க. நம்முடைய சரீரமும் நாம் சந்திக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சவால்களும் நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் அழிஞ்சு போயிரும். சரியா? should be destroyed. இன்னொன்னு சொல்றாரு, ஐகோடோமேன். ஐகோடோமோனா பில்டிங். எங்க இருக்கு அந்த பில்டிங்? காட்டுங்கப்பா. ஐகோடோமேன் எக் ஃப்ரம் எ பில்டிங் ஃப்ரம், எங்கேருந்து? அந்த ஐகோடோமேன் எங்கேருந்து பாருங்க, ஃப்ரம் ஊரனாஸ். ஊரனாஸ்னா ஹெவன். ஹெவன். சரியா? கவனிப்பா. எஸ், ஐகோடோமன் எக். ரைட், அப்படியே ஸ்டாப் பண்ணப்பா. ஃப்ரம் காட், தேவனிடம் இருந்து. ஃப்ரம். ஓகே, ஒரு பில்டிங் இருக்குது. சரியா? கட்டடம் இருக்கு, பில்டிங் கட்டடம். தேவனிலிருந்து வர கட்டடம். அந்த கட்டடம் எப்படிப்பட்டது? அந்த we have, நமக்கு இருக்குது. we have, ஓகே, from God. நமக்கு என்ன இருக்குது தேவன்கிட்ட? இந்த ஓகே, சமஸ்கிருதத்துல வாசஸ்தலம்னு போட்டிருக்கு. வாசஸ்தலம்னா வீடு. ஓகே, we have,
திஸ் ஹவுஸ் ஃப்ரம் காட். நமக்கு ஒரு வீடு இருக்குப்பா, இது ஆண்டவர் தேர்ந்து இருக்குப்பா. சரியா? இந்த ஹவுஸ பத்தி சொல்றாரு பாருங்க. ஐக்கியான் எ ஹவுஸ், பாருங்க, அக் எய்ரோ பொயேச்சேன். இந்த ஆல்பா வந்துருச்சுனாலே நெகட்டிவ். ஆல்பா ஆரம்பிக்கிறதுல நெகட்டிவ். கெய்ரோனா ஹேண்டுன்னு அர்த்தம், பொயோனா டூலனா மேக்குன்னு அர்த்தம். ஏங்க 3 வார்த்தை வருதுங்க. அக்கைரோ பொயேட்டான்ல 3 வார்த்தை. ஆல்பா வந்து நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ், கெய்ரோனா ஹேண்டு, பொயோனா செய்யறது. அப்ப கையினாலே செய்த வீடு அல்ல, அல்லங்கிறது தான் ஆல்பா. ஆணு அக்கயிர், அக்கயிர்னு போட்டிருக்கல, அக்கயிர்னு, நாட் வித் ஹேண்ட்ஸ், செய்யறதுனா பொயோ. அப்ப கரங்களினாலே செய்கிற வீடு அல்ல. எங்கேருந்து? தேவன் தேர்ந்து வர்றது. அது நம்மள்ட்ட இருக்குது. we have, நமக்கு இருக்குது. அது எப்படிப்பட்டது? அயனியான், நிரந்தரமானது. ஓகே. என் டாய்ஸ் ஊரனாய்ஸ், அது எங்க இருக்குது? என்னன்னா லொகேட்டிவ். எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. சரியா? அப்ப 1வது வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிஞ்சு போயிரும். ஆனா தேவன் தேர்ந்து, ஓகே, வர்ற கட்டப்பட்ட, ஓகே, அவரால் கட்டப்பட்ட, கையால வேலை செய்யாத, கை வேலை அல்லாத நித்தியமான வீடு. சரியா? நித்திய வீடு எங்க இருக்குது? ஊரனாஸ், பரலோகத்துல நமக்கு இருக்குதுன்னு நாங்க அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்ல வாசிக்கிற பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், டெஸ்ட்ராய், அழிந்து போவோம். அழிந்து போனாலும் அழிந்து போவோம் சொல்றாரு. அழிந்து போனாலும் அழிந்து போவோம். ஆனா தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு. சரியா? என்ன ஆகும்? பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரம்னா நம்முடைய சரீரத்தை பத்தி பேசுறாரு. சரியா? நம்முடைய சரீரம் அழிஞ்சு போயிரும். ஆனால் ஆண்டவர் நமக்காக கட்டி இருக்கிற நித்தியமான பரலோகத்துல இருக்கிற அந்த வீடு நமக்கு உண்டு. we have, அதான் எக்கோமென்னு போட்டிருக்கோம். we have, எக்கோமென்னா, எக்கோனா have, ஓமென்னா we have. என்ன நம்பிக்கை தெரியுமா? இது எங்களுக்கு இருக்குன்னு ஆயிடமென் அறிந்திருக்கிறோம். பா, என்ன ஸ்ட்ராங்கான ஃபெய்த்பா, என்ன கன்விக்ஷன் பா. சரியா? அதனால நம்ம பூமியில இருந்தாலும் நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல. சரியா? சோ இந்த உறுதியை வந்து தெளிவா பவுல் வந்து இந்த இடத்துல கொடுக்கிறார். சரி, 2வது வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிட போறோம். சரியா? சோ 2nd verse மாத்திரம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். இன்டீட், ஏன்னா 2வது வசனத்தை காட்டுப்பா பேப்டிஸ்ட், இல்லைன்னா நானே வாசிடுறேன். 2nd verse, verse 2ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, காய் கார் என் டூட்டோ திஸ், இந்த கூடாரத்துல இருந்து, பூமிக்குரிய இந்த வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டெனோசோமன், ஸ்டெனோசோமோன்னா வி குரோன், நம்ம வந்து புலம்புறோம். வி குரோன் வாசிக்கிட்டான் 2வது வசனத்துல அந்த வார்த்தை என்னது? ஸ்டெனோகோமென் போட்டிருக்கு. டு சை, சைனா பெருமூச்சு விடுறோம்ல, அது டு சை, டு groan because of an undesirable circumstance. ஓகே, so continual growing. தமிழ்ல என்ன போட்டிருக்கோம்? இந்த கூடாரத்துல நம்ம தவித்துன்னு போட்டிருக்கு. தவித்து, தவித்துனா தவிக்கிறது, கஷ்டப்படுறது. ஓகே, groaning. அப்ப இந்த சரீரத்துல இருந்து நம்ம தவிக்கிறோம். we groan. இப்ப தவிச்சிட்டு இருக்கிறோம். டோ ஐகேட்டோரியான், the dwelling place of us, நம்முடைய தங்கி இருக்கிற அந்த வீடு. சரியா? சோ நம்ம தங்கி இருக்கிற அந்த வீடு எங்கேருந்து இருக்குது? டோ எக்ஸ் ஊரனான், ஹெவன்ல இருந்து. சரியா? அப்ப பரலோகத்துல இருக்கிற இது வர வீட நம்ம என்ன பண்ணிக்கணும்? எப் என்டியோனா புட்டான், வர வார்த்தை எப் என்டியோ சஸ்தை, வி புட்டான். அத நம்ம போட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, எப்பி, ஓகே, பொத்தோண்டஸ். எப்பி பொத்தோண்டஸ்னா கிரேட்லி டிசைரஸ், டிசைரிங், அவ்வளவு டிசையர், அவ்வளவு லைக்கிங், அவ்வளவு லவ், அவ்வளவு வாஞ்சி, அவ்வளவு விருப்பமா இருக்கும். எதை? ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த வீட. சரியா?
இந்த வீடு மேல டிசையர் கிடையாது. சரியா? இந்த வீடுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம். குரோன். இந்த குரோன்ல தவிக்கிறோம். ஓகே, அதான் குரோன். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா, ஆண்டவர் வச்சிருக்கிற வீட்ல அப்பா செம்மையா இருக்கும்பா. அததான்ப்பா நாங்க அப்படியே வாஞ்சையா விரும்பி காத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆ? எல்லாம் இறந்த பிறகு பாடுற பாட்டு. அதெல்லாம் இப்பயே பாடணும். உயிரோட இருக்கும்போதே பாடுங்க. ஐயையோ! அதெல்லாம் அபசகுணாண்ணே. அதெல்லாம் இப்ப யார் சொன்னது? எருசலேமின் ஆலயம் ஆசிக்கும் வீடு அது. என்னவா எழுதியிருக்காங்க. ஐ திங்க் இதெல்லாம் படிச்சுட்டு தான் எழுதியிருப்பாங்க. நான் அதை கண்டு பாக்கியம் அடையும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஆராதனைலாம் பாடுங்க. நம்ம இந்த இந்த பேட் ஓமன், குட் ஓமன்லாம் பார்க்கக்கூடாது. ஆமா. அண்ணா இதெல்லாம் நல்ல சகுனம் இல்லைண்ணே. சாவு பாட்டு. ஏங்க சாவு பாட்டுலாம் உண்மையா சாவு பாட்டு தான் சந்தோஷமான பாட்டு, நம்பிக்கையான பாட்டு. என்ன கேட்டீங்கன்னா? அதனால தயவு செய்து பாடுங்க. சரியா? ஆமா. சோ எருசலேமின் ஆலயம் ஆசிக்கும் வீடதே. சரியா? சோ அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வீடுக்கு நாங்க ரொம்ப வாஞ்சையா இருக்கோம். தமிழ்ல வாசிக்கிறேன். யாராவது வாசிங்க. 2வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:2 வாசிங்க. ஏனெனில் இந்த ம். கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை ம். தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். எஸ். பரம வாசஸ்தலம்னா பரம வீடு. சரியா? மிகவும், அதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். வாஞ்சைனா அந்த வேர்டு ரொம்ப டீப்பான வேர்டு. ஆசை விருப்பம்லாம் கிடையாது. மிகவும் வாஞ்சை உள்ளவரா இருக்கிறோம். இருக்கிறோம். இப்ப என்ன ரியாலிட்டி பாத்தீங்களா? இப்ப தெரியுதா? நித்திய கன மகிமை, எது நிரந்தரம், எது நிலைவரமானது, எது நிம்மதியானது, இப்ப தெரியுதா? எதெல்லாம் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரவரி. ஓகே, ஐ திங்க் ஒண்டர்ஃபுல் தாட்ஸ்ங்க. அருமையான சிந்தனைங்க. வெறும் சிந்தனைகள் மாத்திரம் இல்ல, இந்த அறிவு தான் நமக்கு ஆழமான நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவர் மேல தொடர்ந்து நம்பிக்கை வச்சு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதற்கு மத்தியிலும் அது வேணான்னு சொல்ல வேணாம், அதெல்லாம் போயிடும். லேசான சீக்கிரத்தில் நீங்கிடும். இது சீக்கிரம் அப்படி நீங்களாலும் அடுத்த உபத்திரம் வரும். பட் அதுக்கு மத்தியிலேயும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, திஸ் இஸ் த நாலேஜ் அண்ட் கன்விக்ஷன். இத்துடன் இந்த நாள் ஓகே கிரீக் பைபிள் ஸ்டடி இனிதே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். என் பக்கத்துல இருந்து உங்க பக்கத்துல இருந்து ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. அதை கேட்டுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். உங்கள் நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரும் பேசல, செகண்ட் ஹாஃப்லனாவது கொஞ்சம் பேசுங்க. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அண்ணா இன்னைக்கு ஒரு லெசன் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். டேக் ஹோம் லெசன் இதுதான். செமையா பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றதுனா கூட ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்கப்பா. 10 பேர் இருக்கீங்க, யாருமே பேச மாட்டீங்க. பேரை சொல்லி கூப்பிடணுமா? சொல்லுங்க. குணா சிஸ்டர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. அதாவது இந்த உலகத்துல நம்ம உபத்திரவங்கள் வரும்போது நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா அந்த உபத்திரம் வந்து மிகுந்த அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறதுன்னு சொல்லும் போது அதை நோக்கி அதை சந்தோஷமா எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உபத்திரம் வர்றது நல்லதுங்கிறத அதை ஏத்துக்கிடணும். அது வந்தா கவலைன்னு கஷ்டம்னு எடுத்துக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே கம்பேர் பண்ணுங்க. இப்ப நடக்கிற உபத்திரவ பாடுகளை விட ஃபியூச்சர்ல, அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கோம், தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு ஓகே உபத்திரவத்தை சகித்து எண்ணாமல் அருமை எழுதுவார். அதான் இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இனிமே சீக்கிரம் நமக்கு விடுதலை கிடைக்குங்கிற அந்த விசுவாசத்தை நம்ம இருதயத்துல வச்சுக்கிட்டா இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒண்ணு போன சிஸ்டர், பிரச்சனைகள் போராட்டங்கள் தீரும், ஆனா அடுத்த பிரச்சனை போராட்டம் வரும். ஒரேடியா தீர்ந்து போகணும்னு சொல்லாதீங்க. பூமியில இருக்கிற வரைக்கும் வரும். ஆனா ஆண்டவரோட போயிட்டோம்னா அங்க கண்ணீர் இல்ல, அலறுதல் இல்ல, துன்பம் இல்ல, பிரச்சனை இல்ல. பூமியில பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வேண்டாம், இருக்கும். சில பிரச்சனைகளை நீக்குவார். அடுத்த பிரச்சனை படியில படுத்திருக்கும், வரும், அடுத்தது வரும். அதனால அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். சரியா? இல்ல ஒண்ணு ஓவர் கம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர் பிரசன்னம் கொடுக்கும் போது அடுத்ததுக்கும் நம்பிக்கை வருது. நம்ம ஈஸியா அதை கடந்து வரணும் வரணும். ஆனா எங்க வருது? நீங்க நல்லா சொல்லிடுறீங்க. நிறைய பேர் ஒரு
நீங்க ஷாக் ஆயிருவீங்க. ஒரு பாஸ்ட் ஃபோன் பண்ணி நான் சூசைட் பண்ண போறேங்க போன வாரம். என்னால தாங்க முடியலண்ணே. கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. தண்டவாளத்துல போய் இப்படியே சொல்றாரு. நம்ம சொல்லிடுவோம். அதனால இந்த இந்த ஆழமான உண்மை நம்மள அசைக்காம வச்சிருக்கணுங்க. சரியா? ஓகே. போனா சிஸ்டர், தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? உங்க கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். கேட்குற எனக்கும் ஆஹா பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். எனிபடி எல்ஸ்? இன்னும் ஒருத்தர் பேசுங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். இன்னும் ஒருத்தருக்கு மாத்திரம் வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த பாடுகள் எல்லாம் நம்ம கடந்து ம். போகும்போது நமக்கும் ஒரு மகிமை இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தைரியத்தோட கூட நம்ம முன்னேறி செல்லலாம். அதுதான் எக்ஸாக்ட். என்னோட ஃபியூச்சர் ஹோப். கரெக்டா சொன்னீங்க. அவர் ஃபெய்த் இஸ் ஆங்கர்ட் இன் ஃபியூச்சர் ஹோப். எல்பி தாஸ். ஹோப்னா எதிர்காலம், ஃபெய்த்னா இப்ப. எதிர்காலத்துல எனக்கு நடக்க போதிய கடந்த காலத்துல இயேசுவுக்கு நடந்துச்சு. தேவன் எழுப்புனாரு, அவரோட உட்கார வச்சிருக்கிறாரு, என்னை எழுப்புவாரு, அவரோட உட்கார வைப்பாரு. யூ காட் த பாயிண்ட். ஃபியூச்சர் ஹோப். சூப்பரா சொன்னீங்க சசிகலா மேடம். தட் இஸ் திங் தட் ஷுட் கிவ் ஓகே தட் நாலேஜ் அஷூரன்ஸ். தேங்க்யூ. இன்னும் யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஜாம் பண்ணி முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட கேளுங்க. நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2ஓட முடிச்சிருக்கிறோம். Anybody has any question or anybody wants to talk? Welcome. Right. ஜெபம் பண்ணிடலாமா? நானே ஜெபம் பண்ணிடுறேன். நல்ல ஆண்டவரே, எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகள் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளவு இது நம்பிக்கையை கொடுக்குது, விசுவாசத்தை வலுப்படுத்துது. ஆனா இந்த பூமியில வாழ்ற நாங்க பார்க்கிறோம், கேட்கிறோம், இந்த பூமிக்குரிய காரியத்தை பார்த்து கேட்டு சோர்ந்து போயிடுறோம், தவிக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனா எங்களுக்கு மாத்திரம் இல்ல, இதை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவை எழுப்பின தேவன் எங்களையும் ஒரு நாளிலே எழுப்புவீர், நித்திய கன மகிமையை தருவீர் ஆண்டவரே. இந்த எதிர்கால நம்பிக்கை எங்களை இந்த நிகழ்காலத்திலே உறுதிப்படுத்தட்டும் சுவாமி. இந்த அறிவை, இந்த கன்விக்ஷனையும் அறிவையும் நாலேஜையும் பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே எங்கள் உள்ளத்திலே ஆழமாக தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆசீர்வதித்த பிள்ளைகள் அனுப்பும். சித்தமானால் நெக்ஸ்ட் வென்ஸ்டே நாங்கள் மீட் பண்ணி தொடர்ந்து இந்த 2 குழந்தையரை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை 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 பை. நெக்ஸ்ட் Thank வென்ஸ்டே you. மீட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.